ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் மிஸ்டர் மூவி வாய்ஸ் சேனல். இன்னைக்கு நாம 1999 ரிலீஸ் ஆன லேக் பிளாசிட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய லேக்க காட்டுறாங்க. அந்த லேக்ல போட்ல 2 பேர் போய்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் போலீஸ் ஆபீசர், ஒருத்தர் வந்து கடலுக்கு அடியில ஆராய்ச்சி பண்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்கா. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல போட்டை நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ்காரரோட வந்தவர் தண்ணிக்குள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்றதுக்காண்டி உள்ள குதிக்கிறாரு. குதிச்சு அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவரை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த போலீஸ்காரரை காட்டுறாங்க. அவர் மேல சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கத்துல அவர் கத்துற குரல் கேட்டு அவரை போய் காப்பாத்தி தூக்குறாரு. அவரை ஏதோ இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அவர் மேல தூக்கி பார்த்தா அவர் இடுப்புக்கு கீழே ஏதோ ஒண்ணு கடிச்சு பாதியா சாப்பிட்டு அவரோட பாடியை எடுத்துட்டு மார்ச்சரி கொண்டு போயிடுறாங்க. அந்த மார்ச்சரியில செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பல்லோட சாம்பிள் கிடைக்குது. அந்த பல்லு எதோடது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மியூசியத்துல வேலை பார்க்கிற ஒரு ஆபீசர் ஒருத்தவங்களை வர வைக்கிறாங்க. அவங்க ஒரு லேடி ஆபீசர். அவங்களும் அந்த மார்ச்சரிக்கு வந்துடுறாங்க. வந்து அவங்க நிற்கும் போது அந்த போலீஸ்காரரு, நான் அவங்களுக்கு அந்த பல்ல வெளியே கொண்டு வந்து காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, இல்ல நான் டெட் பாடியும் பார்க்கணும், நான் உள்ளே வந்து பாக்குறேன்னு சொல்லி அந்த மார்ச்சரிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி அவங்க உள்ள போய் அந்த பல்ல வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த பாடியை நான் செக் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்கும்போது போலீஸ்காரர் சொல்ல, இல்ல வேண்டாம் அப்படின்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல நான் பாக்குறேன்றாங்க. அப்படி அந்த பாடியை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது அது இடுப்புக்கு கீழே அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்ததுமே அவங்க ஒரு மாதிரி தகச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த லேடி ஆபீசர் மார்ச்சரியில இருந்து வெளியே வந்து அவரை எது அப்படி தாக்குச்சுன்னு பாத்தீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர், இல்ல நான் எதையும் பார்க்கல, அவரை ஏதோ இழுத்த மாதிரி இருந்துச்சு, நான் தூக்குனேன், பார்த்தா இந்த பாதி உடம்பு தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே பேசிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப அந்த லேடி ஆபீசர் அந்த லேக்குக்கு பக்கத்துல ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்களே வயசானவங்க, அவங்கள்ட்ட பேசி எதுவும் கேட்டீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர், நான் இன்னும் பார்க்கல, இனிமே தான் நான் போய் அவங்கள்ட்ட செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம், இவங்களை ஹீரோயின் வச்சுக்கலாம், இவர் போலீஸ்காரன்னு நம்ம சொல்லிக்கலாம். அவங்க 3 பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நின்று தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள இருந்து வந்து ஒரு லேடி போலீஸ் ஆபீசர்ட்ட, சார் நேத்து ஏதோ ஒரு டெட் பாடி அங்க இருந்து கிடைச்சதாமே, அதுக்கு பாதி உடம்பு இல்லையாமேன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அங்க எதுவும் மான்ஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர், இல்லம்மா மான்ஸ்டர்லாம் எதுவும் இல்ல, அது சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீங்க பயப்பட தேவைன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் லேக்க பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அந்த லேக்ல போய் அவங்க பார்த்துட்டு அந்த வயசான கப்பிள்ஸை போய் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த வயசான கப்பிள் அவங்க விசாரிக்க போகும்போது அந்த பாட்டி மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் இல்ல. அப்ப அவங்ககிட்ட, எங்க உங்க ஹஸ்பண்ட காணமே அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் கேட்கறாங்க. அப்ப அந்த பாட்டி, இல்ல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ் ஆபீசர், எங்க ரெக்கார்ட்ல எதுவுமே நீங்க சப்மிட் பண்ணலையே உங்க கணவர் இறந்ததுக்கான ஆதாரத்தை அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த பாட்டி, இல்ல அவர் ஸ்விம்மிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, ஸ்விம்மிங் பண்ணும்போது அந்த லேக்லயே அவர் முங்கி இறந்துட்டதா அவங்க சொல்றாங்க. ஹீரோ வந்து பாட்டிட்ட, பாட்டி 2 நாளைக்கு முன்னாடி எங்க கூட வந்த ஆபீசர் ஒருத்தர் இந்த ஏரியால செக் பண்ணும்போது அவரை ஏதோ ஒரு மிருகம் கடிச்சு கொண்டிருக்கு, நீங்க ஏதாவது ஒரு பெரிய மிருகத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டி, நான் அப்படிலாம் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஏதாவது நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி அந்த லேக்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் எதையோ ஒண்ணு பாக்குறாரு. கொஞ்சம் அங்க பாருங்க, அங்க ஏதோ ஒண்ணு மிதக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு பக்கத்துல போங்க அப்படின்றாரு. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அது இறந்து போனோட ஒரு மானோட தலை. அந்த மானை தூக்கி உள்ள போடுறாரு. அது வந்து ஹீரோயினோட கால்ல பட்டுறது. அதுக்கு ஹீரோயின் அந்த போலீஸ் ஆபீசரை பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர், இன்னொரு முறை இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாதீங்க, தெரியாம தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலுமே வழி தாங்க முடியாம திரும்பவும் ஒரு தடவை அவங்க அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் சமாதானப்படுத்தி அவங்க நடந்து பேசி கூட்டு போறாங்க. ஒரு வழியா அவங்க 3 பேரும் அவங்க தங்குற டென்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு அவங்க அங்கதான் தங்கி இருந்து அந்த இடத்த செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்து இறங்குனதுமே அங்க ஒரு லேடி போலீஸ்ட இந்த லேடி ஆபீசர் ஹீரோயின் வந்து, இங்க நீங்க ஏதாவது பாத்தீங்களா, எதுவும் அந்த இறப்புக்கு எதுவும் கரடி தான் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க. கரடி தாக்கி இருந்தாலும் தலையை தான் முதல்ல கடிக்கும், பயங்கரமா தலை சேதாரமா இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு பாதி உடம்ப கடிச்சு சாப்பிடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லேடி போலீஸ் இதை சொல்லிட்டு, உங்களோட டென்ட் இதுதான் மேடம், இங்க நீங்க மட்டும் தங்கிக்கலாம், உங்களுக்கான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம்னு சொல்லிடுறாங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வராரு. ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. இவர் வந்து முதலையெல்லாம் ஆராய்ச்சி பண்றவரு. இந்த லேக்ல முதலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சிருக்காங்க. அவரும் அங்க வந்து இறங்கி அவங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, முதல் வேலையா வாங்க நம்ம அந்த லேக்ல ஒரு சில இடங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறாரு. ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த போலீஸ்காரர், இப்ப லாஸ்டா முதலை ஆராய்ச்சி பண்ண வந்த இவங்க 4 பேரும் 2 போட்ல போய் செக் பண்ணி பாக்குறதுக்காக போறாங்க. அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மீன்கள் கூட்டம் மொத்தமா நின்று ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே போலீஸ்காரர், அது என்ன அங்கனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ்காரரும் ஹீரோயினும் ஒரு போட்ல வந்திருப்பாங்க. அந்த போட்டை வந்து ஏதோ தாக்குது. அப்ப ஹீரோயினும் போலீஸ்காரரும் தண்ணியில விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த முதலை
ஆராய்ச்சியாளரும் 2 பேரும் சேர்ந்து அவங்க போட்ல ஏத்திட்டு கரைக்கு வந்துடுறாங்க. கரைக்கு வந்த கொஞ்ச நேரத்துல ஒரு போன் கால் வருது. அப்ப அதுல வந்து ஹீரோயின் எங்களை வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மிருகம் தான் வந்து தாக்குன மாதிரி இருந்துச்சு எங்க போட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி போலீஸ் வந்து, சார் கொஞ்சம் இங்க வந்து இதை பாருங்களேன்னு சொல்லி ஒரு மனிதனோட கால் கட்ட விரல் கிடக்கிறத எடுத்து காட்டுறாங்க. அது ரொம்ப நாள் ஆயிட்டதுனால டீகம்போஸ் ஆன மாதிரி அப்படியே அந்த இடத்துல கிடக்கு. அதை எடுத்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இதை பத்தி அவங்க பேசிட்டு அதோட அவங்க டென்ட்டுக்கு போயிடுறாங்க. டென்ட்டுக்கு போனதும் இருட்டிடுது. இருட்டினதுக்கு அப்புறம் அந்த முதலையில ஆராய்ச்சி பண்றவரு சில டிராப்புகளை செய்ய சொல்றாரு. அதாவது டென்ட்டை சுத்தி அங்கன கொஞ்சம் குழி தோண்ட சொல்றாரு. டிராப் செட் பண்ண சொன்னதுனால 2 போலீஸ் ஆபீசர் குழிகளை தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீனியர் போலீஸ் ஆபீசர் அங்க வராரு. வந்து யார் இந்த குழியை தோண்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த முதலையில பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தவர் தான் இந்த குழியை தோண்ட சொன்னாருன்னு சொல்றாங்க. அவர் நேர போய் அவர்கிட்ட எதனால குழியை தோண்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அவரு காரணமா தான் இங்க நாங்க பாட்டை சத்தமா வச்சு கேட்கறதுலயும் ஒரு காரணம் இருக்கு. இந்த சத்தங்கள்லாம் முதலையை அப்சர்வ் பண்றதுக்கு தான். முதலையில் இருந்தா கண்டிப்பா நம்ம டென்ட்டை நோக்கி வரும், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த போலீஸ்காரரு, எனக்கு தெரிஞ்சு இங்க முதலைகள்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க தான் தேவையில்லாம உங்க நேரத்தை வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துல இருந்து இங்க முதலை இருக்குன்றதுல நம்பிக்கை இல்லை, வேற ஏதோ ஒண்ணுதான் இப்படி செஞ்சிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவரு, நீங்க போக போக அது தெரிஞ்சுக்கிருவீங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் விடிஞ்சதும் 2 போலீஸ் ஆபீசர், ஹீரோ, ஹீரோயின், அந்த முதலை ஆராய்ச்சி பண்றவங்க 5 பேரும் ஒரு போட்ல அந்த லேக்ல போய்கிட்டு இருக்காங்க. போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிட்டு முதலையை அப்சர்வ் பண்ணி வர வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்ன தண்ணிக்குள்ள இறக்குறாங்க. அந்த சத்தத்தை கேட்டா முதல்ல அப்சர்வ் ஆகி எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருமா. ஹீரோவும் அந்த முதலை ஆராய்ச்சி பண்றவரும் 2 பேரும் ஆக்சிஜன் சிலிண்டர், மாஸ்க் எல்லாமே போட்டு கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு உள்ள தண்ணிக்குள்ள இறங்குறாங்க ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுக்கு. மேல ஹீரோயின் 2 போலீஸ் ஆபீசரும் இருந்து பாத்துக்கிறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு தென்படுது. அதை பார்த்து அவன் அந்த பக்கமா ஸ்விம்மிங் பண்ணி போறான். முதலை ஆராய்ச்சி பண்றவர் இன்னொரு பக்கம் போயிடுறாரு. அவங்க அப்படி போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேல ஹீரோயின் 2 போலீஸ் ஆபீசர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த போட்ல இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அந்த போட்டை நங்கூரத்தை பிடிச்சி இழுக்குது. ரொம்ப ஃபோர்ஸா இழுத்ததுல ஹீரோயின் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போய் அந்த போட்டை விட்டுருது. ஹீரோயின் மட்டும் தண்ணிக்குள்ள கிடக்குறாங்க. அப்போ நம்ம போலீஸ் ஆபீசர் அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா ஸ்டார்ட் பண்ண முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி வேகமா வந்து ஹீரோயினையும் போட்டுக்குள்ள தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை போட்ல தூக்கும் போதே பார்த்தோம்னா பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறாரு. அவரையும் போட்டுக்குள்ள ஏத்திடுறாங்க. எங்க அவரை காணாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாங்க. ஹெக்டரை காணாமேன்னு. முதலை ஆராய்ச்சி பண்ற ஒரு பேர் தான் ஹெக்டர். அவர் ஒரு பக்கம் போயிட்டாப்ல, நான் ஒரு பக்கம் வந்துட்டேன், தெரியல, பார்க்கலாம் இருங்கன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே திரும்ப பபுள்ஸா வருது. அதை பார்த்ததுமே ஹீரோயின் சொல்றாங்க, அங்க பாருங்க, அங்க பபுள்ஸா வருதுன்னதுமே அங்க போறாங்க. அங்க போனதுமே ஹெக்டர் வந்துடும். அவரையும் தூக்கி போட்ல ஏத்துறாங்க. அப்படி அவங்க ஏத்திட்டு அந்த ஸ்பீக்கர் மாதிரி ஒண்ணு உள்ள வச்சாங்க இல்லையா, அதை எடுக்க சொல்றாங்க ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட. அந்த புதுசா வந்த போலீஸ் ஆபீசர் அதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு வந்து அவரோட தலையை கவ்விடுது. தலையை கவ்வுனதுமே அவரோட பாடி அப்படியே தண்ணிக்குள்ள உழுவ போகும்போது நம்ம ஷெரீஃப் போலீஸ் ஆபீசர் தான் அதை பிடிச்சி உள்ள இழுத்துறாங்க. அந்த பாடியை உள்ள இழுத்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் அதை மார்ச்சரிக்கு அனுப்பிடுறாங்க. அதோட எல்லாரும் டென்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட பாடியை மார்ச்சரிக்கு அனுப்புறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுல ஹீரோயின் கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. அவங்கள ஹீரோ வந்து சமாதானப்படுத்தி, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, பார்த்துக்கலான்னு சொல்றாப்புல. அதுக்கப்புறம் ஷெரீஃபையும் ஹெக்டரையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஷெரீஃப் நடந்து போறப்ப ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாப்புல. இது ஃபுல்லாவே வந்து ஹெக்டர் செட் பண்ணி வச்ச டிராப் தான் முதலைகளை பிடிக்கிறதுக்காக. அந்த டிராப்ல போலீஸ் ஷெரீஃப் வந்து மாட்டிக்கிறாரு. அவர் தலையில தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து 3 பேருமா சேர்ந்து அவரை கீழே இறக்குறாங்க. சரி, இப்படி நடந்ததை பத்தி எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க, அவர்கிட்ட தேவையில்லாம சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ்காரர் ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு ஹெக்டர் அடிக்கிறதுக்காண்டி துரத்திட்டு ஓடுறா. அப்படி அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் லேக்கு கிட்ட போய் நிக்கிறாரு ஹெக்டர். இவங்க 3 பேர் இந்த பக்கமா நிக்கிறாங்க, லேக்குக்கு இந்த பக்கமா. அப்படி அவங்க நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு கரடி அவங்கள தாக்க வருது. அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க தள்ளி போறாங்க. அந்த தாக்க வந்த கரடி லேக்கு கிட்ட போய் நின்று கத்தும் போது லேக்குக்குள்ள இருந்து ஒரு பெரிய முதல்ல வந்து அந்த கரடியை அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷெரீஃப் சொல்றாரு, இப்ப நான் ஒத்துக்கிறேன், இது முதல்ல தான் அப்படின்றத சொல்றாப்புல. அதுக்கப்புறம் எல்லாருமே கம்ப்யூட்டர் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. இது எந்த வகை முதலை இனத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தா ஏசியன் பிரீடை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. ஏசியன் பசிபிக் ஓசன்ல இருந்து எப்படி நம்மளோட ஏரிக்கு அது வந்திருக்கும் அப்படின்னு ஷெரீஃப் கேட்கிறா. அப்ப அந்த ஹெக்டர் வந்து எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும், சும்மா ஏனோதானும் கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு போலீஸ் ஆபீசர் ஷெரீஃப் வந்து, எனக்கும் எல்லாமே தெரியும், ஒன்னும் தெரியாதவங்களாம் நான் கிடையாதுன்னு சொல்லி அவர் அடிக்க பாயும் போது ஹெக்டர் சும்மா இல்லாம வாயை கொடுத்து, நீங்க என் கூட மோதி பாரு பாப்போம், நான் பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு வாயை விட ஷெரீஃப் வந்து ஹெக்டரோட மூக்குலயே ஒரு குத்துட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறாரு.
இருக்காரு. அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே அவங்க டென்ட் பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு அடிபட்டுறதுனால ஹீரோயின் அவங்களுக்கு மருந்து வச்சு விடுறாங்க, கட்டையும் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அவங்க டென்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்பதான் ஹெக்டர் வந்து வீடியோஸ்ல இந்த ஏசியன் பசிபிக் ஓசன்ல இருக்க முதலைகளை காட்டுறாரு. இந்த வகை முதலை சேர்ந்தது அதுன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காப்ல. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏசியன் பசிபிக்ல இருந்தது எதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹெக்டர்ட்ட கேட்கிறாப்ல. உண்மையை சொல்ல போனா எனக்குமே அது தெரியாது அப்படின்னு ஹெக்டர் சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில விடிஞ்சதும் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த போலீஸ்காரரு ஷெரீஃப் 4 பேரும் ஒரு காட்டு வழி பாதையில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது முதலையோட காலடி தடத்தை பாக்குறாங்க. என்ன இவ்வளவு பெரிய காலடி தடமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றா. இவங்க இந்த பக்கம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் ஹெலிகாப்டர் பறந்து போறதை காட்டுறாங்க நமக்கு. அந்த ஹெலிகாப்டர் ஹெக்டர் ஓட்டிட்டு போகும்போது பக்கத்திலேயே அந்த லேடி போலீஸ் ஆபீசரும் இருக்காங்க. அந்த லேடி போலீஸ் ஆபீசரும் ஹெக்டரும் ஒரு இடத்துல ஹெலிகாப்டரை நிப்பாட்டிட்டு ஹெக்டர் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் தண்ணிக்குள்ள போக தேவையான எக்யூப்மெண்ட்ஸை உடம்புல மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள போறாரு. அவர் அப்படி தண்ணிக்குள்ள போனதுமே அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினை. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த காலடி தடத்தை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி மார்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. ஹீரோ என்னத்தை நோட் பண்றாருன்னா அந்த பாட்டி ஒரு மாட்டுக்கு கண்ணை கட்டி அந்த ஏரி கிட்ட கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலேயே 10 அடி தூரத்துல அந்த முதலை நின்றுகிட்டு இருக்கு. அந்த முதலைக்கு சாப்பாடாதான் அந்த மாட்டை அவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. இதை லைவா ஹீரோ ஹீரோயின் அந்த 2 போலீஸ்காரங்க எல்லாரும் பாத்துறாங்க. பார்த்துட்டு அந்த பாட்டிட்ட போய் நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதை நீங்க முதலே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கணும். இப்படி ஒரு பெரிய முதலைக்கு நீங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குது பெரிய குத்தம். இந்த ஏரியில வந்து 2 பேரோட உயிர் போயிடுச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. அதுக்கு அந்த பாட்டி வந்து அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்துச்சு, சரி இங்க தானே இருக்கு, இந்த ஏரிக்கு தான் யாரும் வரதில்லையே, நான் சாப்பாடு கொடுத்துருந்தேன், இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ உங்க கணவரை கொண்டதும் அந்த முதலை தானா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அது வந்து என் கணவரோட தப்பு தான், அவர் தான் தேவையில்லாம அந்த ஏரிக்கிட்ட போய் அதை விரட்ட போகும்போது அது இந்த மாதிரி கடிச்சு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஷெரீஃப் வந்து இந்த வீட்டை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது, நாங்க உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், எங்க போலீஸ் ஆபீசர் வர வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அந்த லேடி போலீஸ் ஆபீசர் போன் பண்றாங்க. போன் பண்ணி சார் இந்த மாதிரி ஹெக்டர் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்ல, ஸ்விம்மிங் பண்ணி கீழே இறங்கியிருக்காரு அந்த முதலைய பாக்குறதுக்காண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹெக்டரும் தண்ணிக்குள்ள போயிடுறாப்ல. அப்படி அவர் தண்ணிக்குள்ள செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு மேல ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது, ஒரு நிழல் மாதிரி கிராஸ் ஆனதும் அவர் திரும்ப அந்த நீருக்கு மேல வராரு. அவர் அப்படி அந்த தண்ணிக்கு மேல வந்து நின்று சுத்தி பாக்குறாரு. அப்படி சுத்தி பார்க்கும்போது அவருடைய ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அதை நோக்கி அவர் மெதுவா அப்படி நடந்து வராரு. அவர் நகர்ந்து வரும்போது அவருக்கு பின்னாடி ஒரு உருமல் சத்தம் கேட்குது. என்னடான்னு மெதுவா ஹெக்டர் அப்படி திரும்பி பார்த்தா அந்த முதல்ல அவருக்கு 2 அடி தூரத்துல நிக்குது. ஆஹா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவசரப்பட்டிருக்க கூடாது, எதுக்குமே தயாராகாம நம்ம தண்ணியில இறங்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவர் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவர் சொல்லிக்கிட்டு அந்த முதலையை பார்த்த மாதிரி அப்படி பின்னாடியே ஹெலிகாப்டரை பார்த்த மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. கிட்ட வந்து என்ன செய்யறாரு, அவரோட சிலிண்டரை கழட்டுறாரு. அவரோட சிலிண்டருக்கு கீழே லைஃப் ஜாக்கெட் மாதிரி ஒன்று பெருசா வச்சிருக்காரு. அதை எடுத்தோம்னா பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு விரியும். அதை எடுத்து அப்படியே புஷ்ஷுன்னு விரிச்சு விட்டுட்டு அது அதுக்கு டைவர்ட் ஆகும்போது டக்குன்னு ஹெலிகாப்டர்ல ஏறி தப்பிக்க பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டர் அந்த முதல்ல கடிச்சு, அதாவது ஹெலிகாப்டர் வந்து தண்ணியில மிதக்கிறதுக்கு கீழே வந்து 2 பலூன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு சைடு பலூனை கடிச்சு அது டேமேஜ் ஆகிருது. அதோட அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அதை கடிச்சு இழுக்கிறதுனால அந்த லேடி போலீஸ் துப்பாக்கியால அதை சுடுறாங்க. அதோட அது விட்டுருது. அங்க இருந்து அவங்க தப்பிச்சு டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க டென்ட்டுக்கு அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்ததுமே ஹீரோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஹெக்டர் சத்தம் போடுறோம், அப்படி நீங்க எங்களை கேட்காம எப்படி அந்த லேடி ஆபீசரை கூட்டு போனீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும், நீங்க போய் சாகிறதுக்கு அவங்களையும் சேர்த்து கூட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல. அதுக்கு ஹெக்டர் வந்து இல்ல தவறு என்னோட தான், அதை எப்படியாவது உயிரோட பிடிச்சிடலான்னு நினைச்சேன், அதுக்காக தான் சொல்லும்போது இந்த மாதிரி நீங்க பண்ணதுக்கு அது உங்களை கடிச்சு கொண்டிருந்தா எங்க ஆபீசரோட உயிரும் சேர்ந்து போயிருக்கும், இதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஷெரீஃப் சொல்றாப்புல இதுக்காக நான் உங்களை அரசே பண்ணலாம் அப்படின்னு, அதை முதல்ல செய்யுங்க, ஏன் இன்னும் செய்யாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு டென்ட்டுக்கு போயிடுறாப்புல. டென்ட்டுக்கு போனதுல ஹீரோயின் கேட்கறாங்க நீங்க என்ன சூசைட் பண்ணிக்கிறதுக்காண்டி போனீங்களா, இப்ப நீங்க போய் பண்ணிட்டு வந்திருக்கிறது அப்படித்தான் இருக்கு, நீங்களாவே போய் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஹெக்டர் வந்து ஹீரோயின்ட்ட நம்ம அதை கொல்ல விட்டுறக்கூடாது, நம்ம அதை உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதை கேட்டுட்டு ஹீரோயின் டென்ட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. டென்ட்டை விட்டு வெளியே வந்ததுமே ஹீரோயின் வந்து ஹீரோட்ட நம்ம ஏன் அதை உயிரோட பிடிக்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு உயிரினத்தை நம்ம உயிரோட பிடிக்கிறது சாத்தியம் இல்ல, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹெக்டர் வந்து சொல்றா என்கிட்ட வந்து நிறைய மயக்க மருந்தெல்லாம் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி அதை பிடிக்க பார்க்கலாம், அப்படி அதில் மிஸ் ஆச்சுன்னா
ஷெரீஃப் வந்து பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க தானே, துப்பாக்கி வந்து அதை சுட்டு கொன்றட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும் சரி இப்ப நம்ம அதை எப்படி ட்ராப் பண்ணி நம்ம பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போதுதான் அவங்களுக்கு அந்த பாட்டி முதலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா, அங்க வச்சு அதை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இருக்கிற இடத்த தேடி போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த பாட்டியோட மாட்டு தொழுவத்துல இருந்தே ஒரு மாடை ஹெலிகாப்டர்ல கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி அதை நீந்த விடுறாங்க. அதோட அந்த நீச்சல் சத்தத்தை கேட்டு அந்த முதல்ல அங்க வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்படியே அதை ரொம்ப நேரமா நீந்த விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாட்டி வந்து ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட அதுவா என்ன தேடி வந்துச்சு, நான் அந்த முதலைக்கு சாப்பாடு கொடுத்தேன், இதுக்கு இல்லாம என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா அந்த மாட்டை ஏரியில நீந்த விட்டுட்டே இருக்காங்க. அது ரொம்ப நேரம் நீந்தியுமே அந்த முதல்ல வெளியே வரல, இருட்டிடுது. அப்ப ஷெரீஃப் வந்து இவ்வளவு நேரம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா அது வரப்போகுது, சரி இதோட நம்மளோட இந்த விஷயத்தை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஹெக்டருக்கு அதை தெரியப்படுத்துறாங்க. ஹெக்டர் அதை சொல்லிக்கிட்டு இந்த மாடு என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள ஹெக்டரோட ரேடார்ல ஏதோ ஒன்று வர்ற மாதிரி காட்டுது. உடனே ஹெக்டர் வந்து ஹீரோவுக்கு சொல்றாப்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ரேடார்ல என்னமோ ஒன்று காட்டுது, நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, ஒரு 40 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதல்ல அந்த மாட்டை சாப்பிட்றதுக்காண்டி அங்க வந்துருச்சு. அதை ஹீரோல இருந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஹீரோவும் ஹெக்டர் சொல்றாப்ல நாங்க பார்த்துட்டோம், ஹெலிகாப்டர்ல கட்டியிருந்த மாட்டை அப்படியே பொறுமையா அந்த முதலை வர்ற திசையை பார்த்து கரைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. அந்த முதலையும் அந்த மாட்டை ஃபாலோ பண்ணி கரைக்கு வந்துகிட்டே இருக்கு. கரை கிட்ட வந்ததுமே ஹெக்டர் ஹெலிகாப்டர்ல அந்த மாட்டை மேல தூக்கவுமே அந்த முதல்ல ஜம்ப் பண்ணி பிடிக்கும் போது அதோட வயிற்று பகுதியில மயக்க ஊசி அடிச்சிடறாங்க. அடிச்சதுமே அது பொத்துன்னு உள்ள விழுகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு மாட்டோட கயிறு அந்து மாடு தண்ணிக்குள்ள விழுந்துருது. ஹெலிகாப்டரும் அந்த ஏரியிலேயே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆனா ஹெக்டருக்கு எதுவும் ஆகல, அவர் நல்ல மாதிரி மேல நிக்கிறாப்ல. கீழே விழுந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஹெக்டர் வெளியே வந்து பாக்குறாப்ல. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க அது எங்க போயிடுச்சு அப்படின்னு. எனக்கு தெரியல, இந்த ஹெலிகாப்டர் கீழே கூட நிக்கலாம், அது அதனால பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹெக்டரை அட்டாக் பண்றதுக்காண்டி அந்த முதல்ல அங்க வருது. ஹெக்டர் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. தண்ணிக்குள்ள விழுந்த ஹெக்டரை காப்பாத்த ஷெரீஃப் தண்ணிக்குள்ள இறங்குறாரு. இறங்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க பார்த்து இறங்குங்க, அதுக்குள்ள நம்ம ட்ராப் செட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள நீங்க மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹெக்டர் வந்து திரும்ப ஹெலிகாப்டர்ல ஏறிடுறாரு. ஏறினதுக்கு அப்புறம் ஷெரீஃப் ஹெக்டர்கிட்ட அந்த முதல்ல எந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹெக்டர் அந்த தண்ணி கடியில தான் அது இருக்கும், நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அந்த பக்கம் அது வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஷெரீஃபை வந்து அந்த முதல்ல தாக்க வருது. அப்படி தாக்க வர முதலைட்ட இருந்து ஷெரீஃபை காப்பாத்தி வண்டியில ஏத்தி கூட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் தூரத்துல ஹீரோயின் தவறி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ கீழே குதிச்சிடறாரு. இப்போ ஹீரோயினை நோக்கி அந்த முதல்ல ஹீரோயினை கடிக்க போய்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ வந்து அந்த முதலைய சுடுறா. ஹீரோ அந்த முதலைய சுட்டதும் ஹீரோவை கடிக்கிறதுக்காக அந்த முதல்ல பாயும் போது ஹெக்டர் வந்து ஹீரோயினை என் பக்கம் நீ வந்துரு அப்படின்னு ஹெலிகாப்டர் இருக்கிற பக்கம் ஏரிக்குள்ள கூப்பிடுறா. ஹீரோயினும் ஹெக்டரை பார்க்க நீந்திக்கிட்டு ஹெலிகாப்டர் கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது அந்த முதல்ல அவளை பின்னாடியே துரத்திட்டு வருது. உடனே ஹெக்டர் சொல்றான் நீ தண்ணிக்குள்ள போயிடு, அப்பதான் அதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுமே தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணி உள்ள போறா. உள்ள போய் ஒரு மர கொம்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டதுமே அந்த முதல்ல அவளை தாண்டி கிராஸ் பண்ணி போகுது. கிராஸ் பண்ணி போனதும் அவ மேல வர பார்க்கும்போது தான் அவளுக்கு தெரியுது அவளுடைய கால் ஒரு கிளைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அந்த கிளைக்குள்ள இருந்து காலை எடுக்க ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த முதல்ல வந்து அவளை அட்டாக் பண்ண வருது. நல்ல வேளை அவ கம்புக்கு இடையில நின்றதுனால அந்த கம்பை தான் அந்த முதல்ல கடிக்குது, அவளை கடிக்க முடியல. ஒரு வழியா அந்த கம்பை கடிச்சு அந்த முதல்ல இழுக்கும் போது அவளுடைய காலும் வெளியே வந்துருது. அவளும் ஸ்விம் பண்ணி மேல வந்துடுறா. மேல வந்த ஹீரோயினை ஹெக்டர் தன்னுடைய ஹெலிகாப்டர்ல ஏத்திக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி நிக்கிறாங்க. அப்படி அவங்க ஏறி நிக்கும் போதே அந்த முதல்ல அவங்கள கடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டரோட ஒரு பக்க டோர்ல இருந்து இன்னொரு பக்க டோருக்கு தாவி அவங்கள கடிக்க வருது. அப்படி கடிக்க வந்த இடத்துல அது நல்ல வகையா மாட்டிக்குது. மாட்டிக்கிட்டதுமே ஹெக்டரும் ஹீரோயினும் தண்ணிக்குள்ள குதிச்சு ஸ்விம் பண்ணி அவங்க கரைக்கு போயிடுறாங்க. கரைக்கு போனதுமே ஹீரோ சொல்றாப்ல அதை சுட்டு கொன்றுங்க அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம், அது நல்ல டிராப்ல தான் மாட்டிக்கிடுச்சு, இப்ப நம்ம பயப்பட தேவையில்ல, நம்ம கெட்டின வலையில மாட்டலன்னா என்ன, அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்து அதனால வெளியே வர முடியாது, அதை நம்ம எப்படியாவது உயிரோட பிடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் மயக்க மருந்த கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஹெக்டர் அதை பத்தி சொல்லிக்கிட்டு ஏறிக்கிட்ட போறான். அப்படி போகும்போது இன்னொரு முதல்ல வந்து ஹெக்டரோட காலை பிடிச்சி கடிச்சு உள்ள இழுக்குது. அதை பார்த்த ஷெரீஃப் வந்து உடனே அதை சுட்டு கொன்னுறாரு. அதுக்கப்புறம் அந்த பிடிபட்ட அந்த ஒரு முதலைய ட்ரக்ல ஏத்தி அனுப்புறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டியை காட்டுறாங்க. அந்த பாட்டி ஏரி ஓரமா ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்துட்டு வந்து உட்காருது. அதுல இருந்து சின்ன சின்ன துண்டுகளா பிச்சு அந்த ஏரிக்குள்ள போடுது. அங்க இருந்து சின்ன சின்ன முதலைகள் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இத்தோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.